உங்கள் செல்ல குழந்தையின் நலம் விரும்பியா நீங்கள்? உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. நான் விவேக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்பெனியுடைய ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் வெல் ப்ராடக்ட்டில் நம்ம ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளம் சீரார்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவான ஒரு வைட்டல் நியூட்ரியன்ஸ் ஃபுட். இது எத்தனை வயசு வரைக்கும் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் பேசிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 2 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2 வயசுலேருந்து 4 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். ஒரு வேளை கொடுக்கலாம். அந்த ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டயத்தில் கொடுக்காம ஈவினிங் டயத்தில் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காத்தால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டான், பசி எடுக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது சோர்ந்து போய் வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்கில் கலந்து கொடுக்கும்பொழுது ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சீக்கிரம் சரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்வீன் 6 o'clock கொடுக்குறது பெஸ்ட்டு. எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் வந்து கண்டென்ட் வேலை செய்யும். ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். குழந்தைங்களுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி கொடுத்துட்டுருக்கேன். காரணம் என்ன அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 37 விதமான வைட்டல் நியூட்ரியன்ஸ் எசென்ஷியலாக இந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணியிருக்காங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி குழந்தைகளை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு நம்ம போகலாம், ஓகேவா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலையில் வந்து 7 மணிக்கே வேன் வந்துடுது. 7 மணிக்கு 7:30 மணிக்கெலாம் வேன் வந்துடுது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா 6:30 7 o'clock எழுந்திரிச்சு அது குளிச்சு கிளம்புறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழைச்சின்னு போய் நம்ம கிளப்பி அதை அழைச்சிட்டு வரதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வேன் வந்துடும் அந்த துரிதமாகவே அவங்களை துரிதப்படுத்தி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள சாதாரணமாக விடாமல் சாப்பாடை ஊட்டும் போதே வேன் வந்துடும் போது உடம்புல ஒட்டவே போகிறதில்ல கண்டிப்பாக. அப்போ அதனால் எந்த விதமான பெனிஃபிட்டும் இருக்க போகிறதில்ல. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பெற்றவர்களை வீட்டிலேயே குழந்தைகள் வளராமல் ஸ்கூல்லேயே மேக்ஸிமம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 விதமான கலரில் உள்ள காய்கறிகள், 7 விதமான கலரில் உள்ள பழங்கள், அந்த கலவைகள், இந்த க்ரீன் லீவ்ஸ், இந்த கீரை வகைகள், அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸாக கொடுக்கக்கூடிய எந்த வித ஆப்ஷனும் நமக்கு இல்லாமல் போயிடுது. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்கூலுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கட்டி அனுப்பிடுவோம். தனித்தனியாக பொரியல் அது இதுன்னு நம்ம அனுப்ப போகிறதில்ல. அப்படியே இருந்தாலும் அவங்க சாப்பிட போகிறதில்ல. இப்போது இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னைய கட்ட ஸ்கூல் வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு நியூட்ரியன்ஸாக கொடுக்கக்கூடிய முடியாத நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது. நம்பர் 2, பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம பிள்ளைகள் வந்து போயிட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து ஜூஸாக பாலாக எடுத்துக்கும், சாப்பாடு வேணாம்பாங்க, காய்கறி ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, கீரை ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, பழங்கள் ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. இப்படி வந்து பிள்ளைகளை வந்து எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஸியாக அந்த பிள்ளைங்க வந்து படிக்கிறதுனால ஒன்றுமே வந்து சத்து இல்லாமல் சத்து குறைபாடு உள்ள நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இந்தமாரி காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் வந்து எப்படி பிரயோஜனப்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கழுத்தை வலிக்குது, ஹோம்ஒர்க் எழுத முடியல அப்படிங்கிறாங்க. அதுமாரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் படுக்கும்பொழுது எனக்கு கால் வலிக்குது, காலை அமுத்தி விடுங்கன்னு கேட்குறாங்க. இங்கே வயசானவங்க கேட்குறதுலாம் வந்து இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதேமாரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போக மாட்டுது. என்னோடய குழந்தைங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வெந்நீர் வச்சு குடிக்கிறதுக்கு வெந்நீர் கொடுத்தாலும் டீ கொடுத்தாலும் சில சமயத்தில் பாத்ரூம் போகாது. அந்த வேன் வர நேரத்துக்கு தான் பாத்ரூம் போகிறேங்கோ, இல்லைனா ஸ்கூலில் போய் பாத்ரூம் போகும். இதேமாரி சமையான அந்த குழந்தைங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனால நார்ச்சத்து, இந்த கீரை வகைகள், கொத்தரங்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள் வந்து எடுத்துக்காது. அப்போ எடுத்துக்காத போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் இல்லாததுனால பிஸ்கெட்டு,
ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு இப்படின்னு ஃபைபர் கண்டென்ட் இல்லாத சாப்பிட்டு என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கல்லாம் ஏற்பட்டு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சரியான பசி எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு தன்மையில் தான் இருக்குது. ஆரோக்கியமுள்ள ஒரு பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு இந்த காலத்தில் முடியாத வாய்ப்பாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் பவுடர் மேக்ஸிமம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி ப்ரோட்டீன், இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபுட்டு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல விளம்பரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயம், இதை குடித்தா இவ்வளோ தூரம் வளர்ந்துருவான், இதை குடித்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெடிசின், விட்டமின்ஸ் மினரல்ஸ்னாலே மெடிசின் ரீதியாக கலக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மருந்து வாடை வரும். அதெல்லாம் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க. பட் வந்து இவங்க வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு வாங்கி குடிப்பாங்க. ஆனால் குடிக்கும்போது என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் என்னென்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இங்கே பாருங்கள், ப்ரோட்டீன் வந்து 37 வைட்டல் நியூட்ரியன்ஸ் கலந்துருக்காங்க. இந்த 37 வைட்டல் நியூட்ரியன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கொலஸ்ட்ரம். எனக்கு ரொம்ப பிடித்த பொருள் என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீம்பால். கொலஸ்ட்ரம்னா சீம்பால். இந்த சீம்பால்னா என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மெமரி. என்னது? மெமரி. அதாவது அந்த தாய் பசு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நோய் சம்மந்தப்பட்ட அத்தனையும் அதை எதிர்கொண்டு அது வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தியை வளர்த்து அது வந்து மெமரி செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெமரி செல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் குழந்தைக்கு கன்று போடும்போது அந்த குழந்தைக்கு கொடுக்கறது ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர். அந்த மெமரியை வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்கும். இதேமாரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா எதிர்ப்பு சக்தி இப்படி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெமரியை கொண்டு போய் கொடுக்குறது தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அந்த கொலஸ்ட்ரம், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர், அந்த மெமரி வந்து இதில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நோய் வந்து என்ன வந்துடாது. ஒரு கோல்டோ, ஒரு காஃபோ, ஒரு ஃபீவரோ, ஒரு வைரஸ் ஃபீவரோ, ஒரு வைரல் ஜுரமோ எதுவுமே வந்துடாது இது எடுக்கும்போது. காரணம் என்னென்னா இதில் வந்து மெமரிஸ் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகமாகுது. இம்யூனிட்டி அதிகமாகும் போது எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. கொலஸ்ட்ரம் வந்து ரெண்டாவது விஷயம் யூஸ் ஆகுது. ஒன்று என்ன, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இம்யூனிட்டி. இந்த கொலஸ்ட்ரம் ரெண்டாவது யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடலில் உள்ள கழிவுகளை வந்து இது மலம் இலக்கின்னு சொல்கிறாங்க. அதாவது மலத்தை வந்து இலக்கி வெளியே கொண்டு வந்துடும். அப்போ கழிவுகளை வந்து வெளியே கொண்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்யூனிட்டி பவர் பொதுவாகவே ரைஸ் ஆகிறது எப்படின்னா கழிவுகளை வெளியே அனுப்பிட்டாலே டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷனை வந்து ஏற்படுத்தினாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும். எந்த நோய் வாய்ப்பையும் எந்த நோயும் வந்து வரப்போகிறது இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பங்கு வகிக்குது. இன்றைக்கி அநேக கம்பெனியில் வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் தனியாக மாத்திரை வைக்கிறாங்க, நிறைய காசு. ஓகேங்களா? த செகண்ட் ஒரு திங் டிஹெச்ஏ பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மூளைக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு ஆசிட் இது. இந்த டிஹெச்ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூளை வளர்ச்சி, பிரெயின் டெவலப்மெண்ட்டு, நல்ல புத்திசாலித்தனமாக திங்க் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா டீச்சர்ஸு, இன்றைக்கி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிலாம். அப்போ அந்த ப்ராஜெக்டை வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரியாமல் பேன்னு முழிச்சிட்டு இருக்காமல் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பார்த்திங்கன்னா திங்க் பண்ணி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நிறைய சொல்யூஷனை கண்டுபிடிக்கக்கூடிய டேலண்டட் கைஸாக இன்றைக்கி இந்த குழந்தைங்க உருவாகிறதுக்கு, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு படிப்புக்கு உதவுறதுக்கு டிஹெச்ஏ வந்து ரொம்ப மெயின் ஃபேக்டராக இருக்குது. அந்த டிஹெச்ஏ காம்பினேஷன் இதில் அதிகமாக இருக்குது. இதை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மில்க் அண்ட் வே ப்ரோட்டீன். மில்க் அண்ட் வே ப்ரோட்டீனை பற்றி உங்களுக்கே தெரியும். நல்லா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்பை வந்து பில்டு ஸ்ட்ராங், நல்லா எக்ஸலண்ட்டாக வந்து பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், குழந்தைங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக நைகின்னு போகாமல் திடகாத்தமாக எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிளாக இருக்கிறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த மில்க் அண்ட் வே ப்ரோட்டீன்னால இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடிக்கடி நோய்வாய்ப்படும் இல்லையா, உடம்பு பலவீனமாக வரக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நம்மளை என்ன பண்ணுது, காப்பாற்றுது. உங்கள் வந்து மசில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு பராமரிக்க உதவுது. ஓகேவா? அடுத்தது வந்து எஃப்ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே என்னதுக்கு அப்படின்னா டைஜஸ்டிவ் ஹெல்த்து. இது வந்து செரிமான கோளாறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிச்சா வாந்தி எடுத்துரும். சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் சாப்பிட்டா வாமிட் எடுக்கும். அதேமாரி சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் கோளாறுனால வந்து பார்த்தீங்கன்னா வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு என்னன்னு சொல்ல தெரியாது இல்லையா. அப்போ இந்த எஃப்ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைஜஸ்டிவ் ஹெல்ப் பண்ணுது. வயிற்றை வந்து பார்த்திங்கன்னா எல்லா குடல்லையும் வந்து ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது. அப்போ குழந்தைங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஸ்மூத் ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறதுக்கு எஃப்ஓஎஸ் நம்பர் 1 வந்து பயன்படுது. ஓகேங்களா? அடுத்தது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நீங்கள் மறந்துடக்கூடாது, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ரோலுங்க. 13 விட்டமின்ஸ் 14 மினரல்ஸ் கலந்துருக்காங்க. நீங்கள் நினச்சி பார்த்தா கூட இவ்வளோ விட்டமின்ஸ் மினரல்ஸை
ஒன்று சேர்ந்து பக்காவாக பேலன்ஸ் டயட்டாக வந்து நம்ம சாப்பாடை கொடுக்கவே முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர், அதாவது வானவில் கலர், 7 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி, 7 கலரில் பழம் நம்ம கொடுத்து குழந்தைங்களை ப்ராம்ப்டாக வளர்க்குறதுக்கு நமக்கு திராணி இல்லை, தெம்பும் இல்லை, நேரமும் இல்லை, அது கிடைக்கிறதுக்கு வழியும் இல்லை. அப்பேற்பட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு 13 விட்டமின்ஸ் 14 மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ட டயத்தில் கிடைக்கும்போது யோசிச்சு பாருங்கள், குழந்தை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசு வச்சு பாருங்கள். அதில் முக்கியமாக சொல்லப்போனால் இதில் இருக்கிற மினரல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வமான மினரல்ஸ். நம்பர் 1 கால்சியம் வந்து 200 mg சேர்த்துருக்காங்க. அப்போ நீங்கள் தனியாக இந்த ப்ராடக்ட் சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு தனியாக நீங்கள் கால்சியம் மாத்திரை கொடுக்க வேண்டியதில்லை, அந்த கால்சியம் ஃபங்க்ஷன் இதுலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வாழைப்பழத்தை சாப்பிட்டு காலை நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. குளோரைடு இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, சோடியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, சிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, அயோடின் இருக்குது, செலினியம், மாலிப்டினியம், அடுத்தமாரி குரோமியம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 விதமான மினரல்ஸும் எக்ஸலண்ட்டான மினரல்ஸ் வச்சுருக்காங்க. அதுமாரி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. சாதாரணமாக எந்த விதமான ஜுரமோ காய்ச்சலோ அதுமாரி பிரெயின் டியூமரோ எதுவுமே வந்துடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுடைய பாடியை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி பாதுகாக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் உண்மையிலே ரியலி வந்து இந்த பேருக்கு தகுந்த ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட்டுக்கு தகுந்த இன்க்ரீடியன்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ப்ரோட்டீன் காலத்தில் கொடுக்க வேண்டாம், ஈவினிங் கொடுங்க அப்படின்னா, ப்ரோட்டீன் சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாதம் வேணாம், சாப்பாடு வேணாம் அப்படிங்கும். அந்த பால் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குடித்தாலே எனக்கு சாப்பாடு வேணாங்கோ. இதில் ப்ரோட்டீன் பவுடர் வேறு கலந்து கொடுத்தா சாப்பாடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த ஈவினிங் டயத்தில் ஒரு வேளை கொடுக்கறது பெட்டர். அதாவது நான் சொல்கிறது 2 to 4 வயசு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே 2 வேளை கொடுக்கலாம். 2 ஸ்பூன் போடணும். 25 கிராம் அது பால்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா விதவிதப்பான வெந்நீரிலோ நீங்கள் கலந்து கொடுக்கலாம், உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கலந்து குடிக்கிறதுனால, சூடான பாலில் கலந்து குடிக்கிறது எக்ஸலண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதுமாரி நல்ல பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து இன்னும் இதில் சொல்ல முடியாத விட்டமின்ஸ் மினரல்ஸ், இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த மெயின் கண்டென்ட்டை இல்லாமல் சில விஷயங்கள் இதில் கலந்துருக்காங்க. லிசின் கலந்துருக்காங்க. லிசின் வந்து எதுக்கு அப்படின்னா அடிக்கடி ஜலதோஷம் சளி பிடிக்குது இல்லையா, அப்போது அந்த கோல்டு அந்த சோர்ஸ் அதுலேருந்து வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு, அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த லிசின் வந்து இதில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 கிராம் இருக்குது. 5 கிராம் ஒரு வாட்டி நம்ம குடிக்கும்போது 5 கிராம் இருக்குது. அப்போ ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு மெட்டபாலிசம், பாடி மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்துது. அடுத்தது கொலைன், டரைன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் மெட்டபாலிசம், நர்வஸ் டிஸார்டர்லாம் வந்து போகுது. நரம்பு தளர்வுகள்லாம் வராமல் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸாக வச்சுக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இன்னசிட்டால், இது வந்து க்ரோத் ஃபேக்டர். உங்கள் குழந்தை வந்து இதை சாப்பிட்டா நல்லா வளரும், உயரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அந்த விஷயம் காம்பினேஷன் எங்கேயும் கலந்துருக்காங்க. இந்த ப்ராடக்டை நீங்கள் எடுக்கும்பொழுது உங்கள் குழந்தை நல்லா வளர்ச்சியாகும், நல்லா வந்து டாலாகவும் நல்லா வளரும். இன்னசிட்டால் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் கலந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 37 வகையான அந்த வைட்டல் நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்த ப்ராடக்ட்டு. இந்த பொருளை வந்து இந்த பவுடரை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலயமா குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டுது, காய்கறி சாப்பிட மாட்டுது, பழம் சாப்பிட மாட்டுது, சத்தே இல்லை அப்படிங்கிற எந்த கவலையும் பட வேண்டாம். நமக்கு மனசுக்கு கவலையே படாமல் நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீ கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க குழந்தைய ஒழுங்காக பராமரிக்க முடியாது, குழந்தை சாப்பிட்றானா என்னன்னு கவனிக்க முடியாது. பட் நீங்கள் நம்பி நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வளருவான், எல்லா விதமான நியூட்ரியன்ஸோடு வளருவான், ஆரோக்கியமாக இருப்பான், எந்த நோய் நொடியும் அணுகாது. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக படிப்பாங்க, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதிகமாகும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றைக்கே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட்டை உபயோகப்படுத்துங்கள். நன்றி.